ஆடி வெள்ளியை முன்னிட்டு தமிழ்நாட்டிலேயே 2 முகங்களை கொண்ட ஒரு அழகான அம்மன் திருத்தலம் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதில் கோவிலோட வரலாறு, பரிகாரங்கள் பற்றி பயனுள்ள தகவல்கள் நிறையவே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூரிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் வல்லம் என்ற ஒரு அழகான ஊர் இருக்கிறது. இந்த ஊரில்தான் இந்த கௌமாரி அம்மன் திருத்தலமும் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு திருத்தலத்தில் மட்டும்தான் அம்மனுக்கு 2 முகங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று அகோரமாகவும் மற்றொன்று சாந்த முகம் கொண்டதாகவும் காட்சியளிக்கிறது. அம்மன் 8 கரங்களுடனும் பல்வேறு ஆயுதங்களை கைகளில் ஏந்தி பார்வதியை குறிப்பது போல் கிளியை கையில் வைத்தபடி இந்த கருவறையில் அமர்ந்திருக்கிறார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் சோழர் கால வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயமாகும். அது மட்டுமல்லாமல் சோழர்களுக்கு குலதெய்வமாகவும் விளங்கியது இந்த அம்மன் தான். தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பாகவே இந்த திருத்தலம் கட்டி அமைக்கப்பட்டு சோழர்களுக்கு குலதெய்வமாக விளங்கியது. இப்போ இந்த கோவிலோட தல வரலாறை பார்க்கலாம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சாசுரன் என்ற ஒரு அரக்கன் இருந்திருக்கான். அவன் தனக்கு ஒரு பெண்ணால் மட்டுமே மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை சிவபெருமான் கிட்ட அந்த அசுரன் வாங்கிடுறான். உடனேயே தேவர்களையும் முனிவர்களையும் அசுரன் அதிகமாகவே சித்திரவதைக்கு உள்ளாக்குகிறான். அதனால் தேவர்கள் கடவுளிடம் சிவபெருமானிடம் சென்று மண்டாடுறாங்க, எப்படியாவது இந்த அசுரன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். அதனால பார்வதியை கூப்பிட்டு சிவபெருமான் ஒரு கட்டளை இடுறார். அந்த அசுரனை நீதான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிடுறார். அதனால பார்வதி தேவியும் எருமையை வாகனமாக கொண்டு அகோர ரூபம் எடுத்து தன்னுடைய சூலாயுதத்தால் அந்த அசுரனை கொல்றாங்க. அசுரனை கொன்ற பிறகும் பார்வதியின் உக்கிரம் குறையவே இல்லை. இதை கண்டு மீண்டும் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிடுறாங்க. இன்னும் பார்வதி தேவி அகோரமாகவே காட்சியளிக்கிறார் அப்படின்னு. உடனேயே சிவபெருமான் பார்வதிக்கு கட்டளையிடுகிறார். கௌரி அப்படின்னு கட்டளையிடுறார். அதனால அவங்க சாந்தமடைந்த முகமும் அந்த அம்மனுக்கு காணப்படுகிறது. அதனால்தான் இந்த அம்மனுக்கு கௌமாரி அம்மன். அசுரனை வதம் செய்த உக்கிர வடிவம் ரௌத்ரம் என்றும், சிவபெருமானின் வாக்கை கேட்டு மாறிய சாந்த வடிவம் கருணை என்றும். அதனால்தான் ஒரே திருமேனியில் 2 முகங்கள் இணைந்து இந்த அம்மன் காட்சி தருகிறார். சோழ மன்னர்களுக்கு இந்த திருத்தலம் குலதெய்வமாக விளங்கியதால் போருக்கு செல்லும் பொழுது இந்த அம்மனிடம் அருள்வாக்கு கேட்டுவிட்டே போருக்கு செல்வார்கள் என்ற ஒரு வரலாறும் இருக்கிறது. இந்த திருத்தலம் முதலில் கரிகால சோழனால் கட்டப்பட்டதால் இந்த கோவிலிற்கு கரிகாலர் சோழர் மாகாளி, வல்லத்து பட்டாரகி மற்றும் காலபிடாரி, கைத்தலை பூசல் நங்கை இப்படி பல்வேறு பெயர்களும் அந்த திருத்தலத்திற்கு உண்டு. வல்லம் கௌமாரி அம்மன் திருத்தலத்தில் சிவனுக்கென்று தனி சந்நிதியும் விநாயகர் மற்றும் முருகன் சந்நிதிகளும் அமைந்துள்ளது. சப்த கன்னிமார்கள், பிரித்யங்கரா தேவி, மதுரை வீரன், லாட சந்நியாசி மற்றும் கருப்புசாமி சந்நிதிகளும் இந்த திருத்தலத்திற்குள் அமைந்துள்ளது. மூலவர் சந்நிதியில் உள்ள அம்மன் சிலைக்கு அருகில் ராகு மற்றும் கேது சிலைகளும் இருப்பதால் இங்கு பரிகார தோஷங்கள், அதாவது கால சர்ப்ப தோஷம் மற்றும் களத்திர தோஷங்களுக்கும் விசேஷமாக பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு ஒரு பிரார்த்தனை பெட்டியும் இருக்கிறது. மாசாணி அம்மன் திருக்கோவிலில் இருப்பது போல இங்கும் அம்மனுக்கு கடிதம் எழுதப்பட்டு அம்மனின் காலடியில் வைத்தால் அந்த பிரார்த்தனை குறைந்தது 48 நாள், அதாவது ஒரு மண்டலத்திற்குள் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையும் மக்களிடத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால நேரங்களில் எலும்பிச்சை விளக்கேற்றி அம்மனை வழிபடுகின்றனர். ஆடி மாதம் முழுவதும் இந்த கோவிலில் திருவிழாக்கள் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் புரட்டாசி மாதம் நடைபெறும் நவராத்திரியும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கோர்ட்டில் உங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் நிலுவையில் உள்ளது அப்படின்னா அம்மனோட பாதத்தில் அந்த பேப்பரை வைத்து நீங்கள் வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. கௌமாரி அம்மன் உக்கிர வடிவில் காட்சி தந்தாலும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தாயை போல் கருணை உள்ளம் கொண்டு பக்தர்களின் துயரை துடைக்க வல்லவள். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்களும் நிச்சயமாக இந்த தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் இருக்கும் கௌமாரி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.